Hi friends, welcome to Journey with V Saranya's channel. இந்த பீச் வியூ எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சென்னையில் இருக்கிற கோவளம் பீச் பற்றி தான் பார்க்க போகிறோம். நாங்கள் போனது ஈவினிங் டைமாக போயிருந்தோம். ஜஸ்ட் பீச் மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். சென்னையில் எவ்வளோதான் நிறைய பீச் இருந்தாலும் நிறைய பீச்சஸ்க்கெல்லாம் போனதில்லை. முக்கியமாக இந்த கோவளம் பீச்சுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கேன். என்னதான் இருந்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸாக நம்ம இருந்தாலும் பீச்சை சுற்றி பார்க்கணுன்னா ஒரு மனசில் வந்துட்டு ஹாப்பினஸ் வந்துடும். பீச்சுக்கு போனால் தண்ணிக்குள்ளே இறங்கி தான் வந்துட்டு என்ஜாய் பண்ணணும்னால அவசியம் இல்லை. சும்மா வாட்ச் பண்ணாலே வந்துட்டு ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். நாங்கள் போனது வேறு ஈவினிங் டைமாக வேவ்ஸ் எல்லாம் அதிகமாக இருந்துச்சு. நான் vlog எடுத்துகிட்டு இருக்கும்போது பின்னாடி நாய்ஸ் வந்துட்டு அதிகமாகவே இருந்துச்சு. நாங்கள் போயிருந்தது வேறு ஈவினிங் டைமாக, அதனால் வந்துட்டு வேவ்ஸ் எல்லாம் ரொம்ப ஹையாக இருந்துச்சு. ஈவினிங் டைம் ஆனாலே வந்துட்டு வேவ்ஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாகவே இருக்கும் எல்லா பீச்லேயும். நாங்கள் போனது சம்மர் டைம்னால வந்துட்டு ரொம்ப அதிகமாக வந்துட்டு வெயில் வேறு இருந்துச்சு. இந்த கோவளம் பீச்சில் வந்துட்டு அதிகமாக வேறு பாறைகள் எல்லாம் இருக்குது. இந்த கோவளம் பீச் இன்னொரு பேர் வந்துட்டு கோவ்லாங் பீச்சுன்னு சொல்லுவாங்க. கோவ்லாங் பீச். வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே ஆனாவே வந்துட்டு பீச் சைடு வந்துட்டு க்ரௌடாகவே இருந்துச்சு. வீக் டேஸில் வந்துட்டு அதிகமாக க்ரௌட் இருக்காது, முக்கியமாக இந்த கோவளம் பீச். மோஸ்ட்லி இந்த பீச்சில் சர்ஃபிங்ஸ் எல்லாம் நடக்கும். இங்கே சர்ஃபிங் ஸ்கூல் எல்லாம் இருக்குது. ஆக்சுவலாக சர்ஃபிங் வில்லேஜ்னு சொல்லுவாங்க இந்த கோவளம் பீச் ஏரியாவை. நம்ம ரிலாக்ஸேஷன் பண்ணணும்னு நினச்சா வந்துட்டு இந்த மாதிரி பீச்சஸ்க்கெல்லாம் போகலாம். இங்கே நிறைய லோக்கல் ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. ஃப்ரெஷ் சீ ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய கிடைக்கும். மோஸ்ட்லி இந்த கோவளம் பீச்சில் வந்துட்டு அதிகமாக கிடைக்கிறது வந்துட்டு வஞ்சரம் மீன், வாவல் மீன், தென் நெத்திலி ஃப்ரை. இங்கே ஃப்ரெஷ் ப்ரான்ஸ், கிராப்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஈவினிங் டைம் பீச்சுக்கு வந்தால் கிட்ஸை வந்துட்டு சேஃபாக பார்த்துக்கோங்க. ஏர்லி மார்னிங் கோவளம் பீச்சுக்கு வந்தால் ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ் வாங்கலாம். அப்போ தான் வந்துட்டு போட்டில் வந்துருந்துருக்கும். இந்த பீச் வந்துட்டு ஃப்ரீ பீச்னால் ஒன்றும் காஸ்ட் எல்லாம் இல்லை. ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்துட்டு இந்த பீச்சுக்கு வந்தால் நீங்கள் கோல்டன் சாண்டை வந்துட்டு பார்க்கலாம். ஏன்னா மண் வந்துட்டு பளபளன்னு ஜொலிக்கும். ஏன்னா வந்துட்டு வெயில் ஷேடு வந்துட்டு படுறதுனால. இங்கே வந்துட்டு ஃபேமஸ் பிளேசஸ் எல்லாம் இருக்குது. மகாபலிபுரம், தென் தக்ஷிணா சித்ரான்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு ஒரு ஹெரிட்டேஜ் மியூசியம். இங்கே பேக் வாட்டர்ஸும் இருக்குது. முட்டுக்காடு பேக் வாட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தென் விஜிபி யூனிவர்சல் கிங்டம், அப்புறம் எம்ஜிஎம் டேசி வேர்ல்ட். இஞ்சம்பாக்கமில் வந்துட்டு இஸ்கான் டெம்பிள் வந்துட்டு இருக்குது. இஞ்சம்பாக்கத்துலேயே வந்துட்டு பீச்சும் இருக்குது. கோவளம் பீச்சுக்கு போகிற வழியிலேயே வந்துட்டு ப்ளூ ஃப்ளாக் பீச்சுன்னு இருக்குது. அது வந்துட்டு பெய்ட் பீச்.
ஜஸ்ட் 20 to 30 மினிட்ஸ் தான் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். இந்த கோவளம் பீச் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிட்ட இருக்க பெல் பட்டனை தட்டி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.